இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நூற்பாவை தொடரில் எந்த புத்தகத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதிய வாய்க்கால். போன 2 தொடர்லையுமே ரொம்ப தீவிரமான கதைக்களம் பார்த்துட்டோம். இது அப்படி இல்லை. சுற்றி கொண்டே இருக்கிற இந்த பூமியை நம்மளோட ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடிச்சி இயங்கு நிலையிலேருந்து கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு, அப்படியே நாமளும் எந்திர இறைச்சலெல்லாம் விட்டுட்டு புதுசாக பெய்கிற மழையில் மண்ணை கவ்வி பிடிக்கிற ஒரு வாசம் வரும்ல, அப்படியே அதில் கரைஞ்சு போகிற மாதிரியான ஒரு சிறுகதை தான் இந்த வாய்க்கால். பூமணி அவர்களோட ஒவ்வொரு எழுத்துலையுமே அந்த மலை பட்டு தெரித்து நம்மளையும் அதில் நினச்சிடும். அவ்வளோ சிறப்பான ஒரு மண்மனம் மிக்க ஒரு கதை. 80 பக்க கதை தான். ஆனால் நம்மளோட பாதி வயசை வழிப்பறி பண்ணிகிட்டே போயிடும். அந்தளவுக்கு இருந்தது. இவரோட வெக்கை நாவல் தழுவி எடுக்கப்பட்டது தான் அசுரன். இது போன்ற நிறைய சிறுகதைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. இவருக்கான தனித்த எழுத்தாற்றல் இந்த சிறுகதையிலையும் படிக்கிறப்ப நமக்கு தெரியும். மொழி வளமை மிக்க ஒரு எழுத்தாளர். புழக்கத்தில் இல்லாத நிறைய வழக்கொழிந்த நிறைய வார்த்தைகளை அவ்வளோ அழகாக இந்த கதையோட உரையாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நகரவாழ் மக்களுக்கும் அப்புறம் புலம்பெயர்வால் வேறு வேறு நாடுகளுக்கு போன அங்கே போய் வசிக்கிறவங்களுக்கும் இந்த சிறுகதை அவங்களோட கிராமங்களை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடும். முயல் வேட்டைக்கு போகிறதுல தொடங்குகிற இந்த கதை அப்படியே ரொம்ப இயல்பான கிராமத்தை எந்த ஒரு திணிப்பும் இல்லாமல் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கோபால், லக்ஷ்மி, வடிவேலு, அப்புறம் கோபாலோட நண்பர்கள், இவர்களால் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இவங்கள சுற்றி தான் இந்த கதை அப்படியே நகரும். கோபாலும் லக்ஷ்மியும் அப்புறம் அவர்களோட நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா தான் படிக்கிறாங்க. சிறு வயதுலேருந்தே எல்லோரும் ரொம்ப பரிச்சயமானவங்க. ஒன்றா தான் ஸ்கூல் போகிறது வர்றது. நமக்கு இந்த அழகி இல்லைன்னா 96 இந்த படத்தெலாம் கொஞ்சம் அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் இது அது மாதிரி கிடையாது. வேறு மாதிரியான ஒரு உணர்வை தரும் இந்த காட்சிப்படுத்துதல். அப்புறம் இதை நம்ம வாசிக்கிறப்பவே நமக்கு ஒரு விஷுவல் வரும்ல, அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க 2 பேருக்குமான அந்த 10 வயது காதல் அது உருவாகிறதா இருக்கட்டும். அப்புறம் அவங்க பார்க்குறது சந்திக்கிறதுங்கிறது பெருசாக கிடையாது. பார்க்குற அந்த ஒரு கண பார்வை அது எப்படி இருக்குன்னா, ஒரு வறண்ட பூமியில் வான்மழை பொழிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான காதல் தான் அவங்களோட. இப்படி உருகி உருகி காதலிச்ச அந்த காதல் சேர்ந்துதா சேரலையா, அப்புறம் என்ன ஆச்சு, கோபால் ஏன் நகரத்துக்கு போயிட்டு தன்னோட கிராமத்துக்கு வரவே இல்லை, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு கோபால்கிட்டேருந்து ஒரு நியாயமான பதில் இல்லையோ, அது ஒரு மழுப்பலா அவனே சமாதானப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு பதிலாக தான் எனக்கு தெரிஞ்சுது. லக்ஷ்மி கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருந்தது. சில விஷயங்கள் அவள் வாழ்க்கையில் நடக்குது, அதையெல்லாம் கடந்து அவளுக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவள் எப்படி வாழ்கிறா. அதே நேரம் கோபால் மேலேயும் எந்த ஒரு வருத்தமோ கோபமோ இல்லாமல் தொடர்ந்து வெறுப்பு இல்லாத ஒரு அன்பு செலுத்துறதுங்கிறது இருக்குல்ல, அது அவள் எப்படி பண்ணுறா, இதெல்லாமே ரொம்ப அழகாக இதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. வடிவேல் கதாபாத்திரமுமே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கதையோட கதை முடிகிறப்ப நமக்குள்ளே ஒரு லேசான பாரம். ஏன் இப்படி ஆயிடுச்சு, கோபால் ஏன் இப்படி பண்ணான், இல்லை அவன் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வரும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நிதர்சனங்களை ஏற்றுக்கிட்ட பயணம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு கதை முடியும். கண்டிப்பாக வாசிங்க. உங்களுக்கும் காட்சிகள் மனத்திரையில் அவ்வளோ அழகாக வரும். அப்படி நம்ம பார்க்குறப்ப நம்மளோட மனசு ரொம்ப லேசாகி காற்றுல பறக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இது இருக்கும். எந்திரங்களோட இறைச்சல்கள்லேயும் பரபரன்னு போயிட்டுருக்கிற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமாக அமைதியாக உட்காந்து ரசிக்கிறதுக்கும் நம்மளோட பழைய நினைவுகளை அசை போட்டு பார்க்குறதுக்குமான புத்தகமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாசித்து பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பயணிக்க இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்பென் ஞானப்பின் புத்தகத்தை காதலியாமல் இருப்பது எப்படி. அன்புடன் வனதேவதை.